உலகத்தில் நம்முடைய ட்ராவல் டுவர்ட்ஸ் காட் ஆர் என்லைட்டன்மெண்ட் இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். அது ஒரு பிறவியில் நடக்கிறது இல்லை. செல்லா நின்ற தாவர சங்கமத்து எத்தனையோ பிறவி எடுத்து எடுத்து இழைத்து இன்று உன் திருவடிகள் கண்டு இன்புற்றேன். அதுதான் ஆன்மீகம். எப்பயாவது ஒரு காலகட்டத்தில் அது கணிகிறது. அண்டு இந்த பிறவியில் அவங்க எப்படி இருக்காங்கங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. இதுக்கு முன்பிறவிகளில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரத்னாகரன் சொல்லி ஒரு காட்டில் கொலைகாரன் கொள்ளைக்காரன், அவங்ககிட்ட ஒரு ரிஷி வர்றாரு. ஏன்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறியே, நியாயமாக இருக்கா உனக்குன்னு? என்ன பண்ணுறது, என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு தொழில் இல்லை, இதுதான் பண்ணி ஆகணும்னா. சரி, இது பாவமாச்சு, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த பாவத்தில் பங்கு வாங்கிக்குவாங்களா பாரு அப்படின்னு. ஏன் வாங்க மாட்டாங்கன்னு கேட்டுட்டு வான்னு வீட்டுக்கு போய் ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் கேட்குறான், நீங்களாம் என் பாவத்தில் பங்கு வாங்கிக்குவீங்க தானே? அவன் சொன்னான், நாங்கள் வாங்கினோம், உன் டியூட்டி எங்களுக்கு சோறு போடுறது, அது உன்னோட நல்லது கெட்டது நீ தான் பார்த்துக்கணும். ஸோ நான் உன் பாவத்தில் பங்கு வாங்க மாட்டேன். அப்போ அவன் வரான், நீ சொன்னது தான் கரெக்டு சாமி, அவங்க பங்கு வாங்க மாட்டேங்கிறாங்க, நான் என்ன செய்யறது இப்போன்னு. ராமான்னு சொல்லு. எனக்கு சொல்லி பார்க்குறான், ராமா வரவே மாட்டேங்குது இல்லையா. ஸோ ஹி டசன்ட் கெட் தட். இப்போ கூட சன் டிவியில் ஒரு இது வரும், கண்ணோடு காண்பதெல்லாம் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். எதில் இருக்கவனுக்கு கண்ணோடு காண்பதெல்லாம் வராது, கண்ணோடு காண்பதெல்லாம். அவன் ஹார்மோனி பட்டி தூக்கி அவன் தலையில் போடும், அப்பயும் வராது. அந்த மாதிரி ராமன்னு சொல்லவே வரல அவனுக்கு. சரி, எதிரில் என்னடா இருக்குன்னாரு. மரம் அப்படின்னா, அதையாவது சொல்லி தொலைணும். இவன் மரம் 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 மரா 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 மராமன்னு வந்துச்சு, மரா மரா ராம ராம அப்படி வந்துச்சு. அவனுக்கே தெரியாது. அவன் தலைமையில் ஒரு புத்து மலிச்சு போச்சு. எவ்வளோ வருஷம் அப்படி உட்காந்துருந்தானும் தெரியாது. அவன் பெரிய ரிஷி ஆயிட்டான். ரத்னாகரன் என்ற கொலைகாரன் பெரிய ரிஷி ஆயிட்டான். அவன் தான் வால்மீகி. அவன் ராமாயணத்தை எழுதினான். 2 பறவைகள் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த சோகத்தினால் பாதிக்கப்பட்ட நிலையில் அவன் இந்த மாதிரி எழுதினான். ராமர் சீதை பிரியறது, கஷ்டம், நெருப்பில் போகிறது, பூமி புழக்க உள்ளே போகிறது, இதெல்லாம் சோகம் சார்ந்த விஷயங்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு காப்பியத்தை அவன் படைத்தான். அவன் தான் வால்மீகிங்கிறது. இதில் வால்மீகி பண்ணது என்ன இருக்குது சொல்லி பார்க்கலாம். அவன் பாட்டி காட்டில் இருந்தான். அந்த நேரம் வந்துடுச்சு, இதுக்கு முன்பிறவிகளுடைய விளைவுகளால். அப்போ அவன் கொள்ளைக்காரனாக இருந்ததும் இதுக்கு முன்பிறவிகளில் இருக்கக்கூடிய ஏதோ ஒருத்தனுடைய கண்டினியூட்டி. இல்லைனா அவன் நல்லவனா எல்லாமே இப்படி இருந்தான். And when he is enlightened into the spiritual domain without his knowledge, அதுவும் வந்து ஏற்கனவே இருந்தது. வாட் எவர் வாஸ் ஆல்ரெடி தேர், எ மாஸ்டர் பிளான் ஃபார் ஹிம், இல்லை ஒரு டேட்டா பேங்க் ஏற்கனவே இருந்தது. அதை வைத்துக்கொண்டு ஒரு வால்மீகி உருவாகிறார். அது ஏன் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் அப்புறம் போகலாம். ஏன்னா இப்போது ராமான்னு சொல்ல வேண்டியவனுக்கு ராமாவே வரல, அவன் வந்து மரம்னு சொல்கிறான். ஆனால் ஞானி ஆனான். எப்படி ஆனான்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஓசை ஒலியெல்லாம் நீயே ஆனாய். நீ என்ன சத்தம் சொன்னாலும், எனி சவுண்ட் வைப்ரேஷன் இஸ் காட். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனோடு இருந்தது, அதுவே ஆண்டவனாக இருந்தது. பைபிளோட ஓப்பனிங் சென்டென்ஸ். ஸோ எனி சவுண்ட், நாதம் பிரம்மம், நாத தத்துவமே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகனை பற்றி சொல்லுவார். ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சவுண்டும் நீ தான் அப்படின்னு. அப்போ அவன் மரா சொல்கிற போது அதில் ஒரு பீஜாட்சரம் இருக்குது. அதுக்கு பேர் குமரா. கு என்றால் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நீக்கக்கூடிய குருன்னு அர்த்தம். மராங்கிறது முருகனுடைய பீஜாட்சரம். அந்த மராக்கும் நிறைய மீனிங்கெல்லாம் இருக்குது. கிறிஸ்டியன் சர்ச்சில் போனீங்கன்னா மாரநாதர் ஆலயம்னு சொல்லியிருப்பாங்க. எ பர்சன் ஹூ கேன் ரிலீவ் யூ ஃப்ரம் டெத் இஸ் கால்ட் மாரநாதா. ஸோ மராங்கிறது எ பீஜாட்சரம் கனெக்டட் டு டெத். அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய வார்த்தைங்கிற இடத்துல. அதனால தான் அருணகிரி முருகனப்பா சொல்லுவார், யம தர்மம் பாசக்கயிறை வீசிக்கிட்டு என்னை பிடிக்க வருவான், அதுக்குள்ளே முருகா நீ டொயின் மயில் மேலே வந்துட்டு எனக்கு அருள் புரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ முருகரால் அதை பண்ண முடியும், அதுக்காக அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. ஸோ இ பிகேம் எ ஞானி. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா
குறை ஒன்றும் இல்லை கண்ணா.